அண்ணால் அந்த பிள்ளையை கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சும்மா ஒரு 2 வரியில் அந்த கதையை முடிக்கிறாங்க. அதில் எவ்வளவு மன போராட்டங்கள், அதில் எவ்வளவு ஸ்தோத்திரம் உள்ளார்ந்த உணர்வுகள் அடங்கியிருக்குது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அப்படியே கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு, அந்த பிள்ளையை நான் இனிமேட்டு நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி போகும் பொழுது, அந்த தாய் அந்த பிள்ளையை மறந்து போக முடியுமா? அந்த பிள்ளை அங்கே நிற்கிறான், அந்த அம்மா போகுது. அப்போ இடையில எவ்வளோ பெரிய பாச போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும். அந்த அம்மா அழகாக என்ன பண்ணிச்சுனாக்க, கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்டது தான், நான் பண்ண பொருத்தனை தான், மாறவே மாறாது. நீ இந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ணு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யன்னு சொல்லி ஏலிகிட்ட கொடுத்துட்டு அவள் போயிட்டான். ஏலியுடைய அந்த சமூகத்தில் இந்த சிறு பிள்ளையாண்டனாகிய சாமுவேல் என்ன பண்ணுறானாக்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவன் ஆயத்தமாகிறான். ஸ்தோத்திரம். அந்த ஏபோத்தை அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே தரித்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய விளக்கு அணையும் முன்னே படுத்து கொண்டான். ஏன் விளக்கு அணையுதுனாக்க, அந்த ஆலயத்தில் அபிஷேக எண்ணெயோ விளக்குக்கு தேவையான எண்ணெயோ இல்லை. ஒழுங்காக சபை பராமரிக்கப்படலை, ஒழுங்காக பலி செலுத்தப்படலை, ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படலை, ஊழியக்காரனே ஒழுங்காக இல்லை, ஊழியக்காரன் பிள்ளைங்க அதுக்கு மேலே ஒழுங்காக இல்லை. ஒழுங்கற்ற இடத்துல ஒரு தாய் தைரியமாக, நான் இந்த இடத்துல தான் பொருத்தனை பண்ணேன், இங்கே தான் பிள்ளையை கொடுப்பேன், இங்கே தான் என் பிள்ளை இருப்பான், என் பிள்ளை இந்த சபையை ஒழுங்குபடுத்துவான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு விசுவாசம். அப்படி தான் சாமுவேலை விட்டுட்டு அன்னாள் போனான்.